ஏய் என்னாச்சுடி? ஏன் அழுற? சொல்லுடி. என்னோட அடிச்சிட்டான். எதுக்கு அடிச்சான்? லவ் பண்ண சொல்லி அடிக்கிறான். சரி நல்ல பையனா இருந்தா லவ் பண்ண வேண்டியதானே? ஐயோ அவன் என்ன லவ் பண்ண சொல்லி அடிக்கல, உன்னை லவ் பண்ண சொல்லி அடிக்கிறான். என்னது? என்ன லவ் பண்ண சொல்லி உன்னை அடிக்கிறானா? யாருடி அவன்? எங்க இருக்கான்? வந்து காமி வா. விடு, நீ அவனை தேடி போக வேண்டாம். அவனே ஸ்கூல் முடிஞ்சது உன்னை பார்க்க வரானா. அக்கா என்னது? அவ்வளவு வயசாயி போச்சா எனக்கு? அம்சவேணினே கூப்பிடு. எல்லாம் ஒரு மரியாதைக்கு தான். அக்கா சார் தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற ஏட்டையா நல்ல சாப்பாடு வேணும்னு கேட்டாரு. அதான் நம்ம ஹோட்டலுக்கு கூட்டு வந்தேன். அப்படின்னா உனக்கு நான் கமிஷன் கொடுக்கணுமா? உங்கள்ட்ட தான் கமிஷன் கேட்பானா? சரி சரி நீ போ, சாரை நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. சார் வர சார். சரக்கு அடிக்கலாமா? சரக்கா? இங்கயா? சச்சச்சச்ச, எனக்கு எல்லா ரூல்ஸும் தெரியும் சார். சரக்கு அடிச்சு கலாட்டா பண்ணிட்டு அப்புறம் போலீஸ் கோர்ட்டுன்னு நாயா அலையணும். ஐயோ அதெல்லாம் நம்மளால முடியாது. நான் சட்டத்தை மதிக்கிறவ. சார் தினமும் இப்படிலாம் இல்ல சார், என்னைக்காவது ஒரு நாள், அதுவும் கலாட்டா பண்ணாத கஸ்டமரா இருந்தாதான். இனிமே தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நான் விட மாட்டேன் சார். அட, நீங்க குடிக்கிறதுக்கு தான் கேட்டீங்களா? வாங்க சார். எங்கடி உன்னை அடிச்சவன்? வருவான்னு சொன்ன, ஆளையே காணோம். அதாண்டி எனக்கும் தெரியல. சரி வா போலாம். என்னடி ஆச்சு? இரு நான் ரெக்கார்ட் நோட் வாங்கிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? கையில் அடிபட்டிருக்கு, ஒரு லெட்டர் எழுதி தர முடியுமா? ப்ளீஸ் எழுதி கொடுங்களேன். அந்த சிரமம்லாம் உங்களுக்கு எதுக்கு? இதாங்க. என்ன எழுதணும்? மேலே மன்னிப்பு கடிதம் எழுதிக்கோங்க. அப்புறம் எப்படியோ எந்த வகையிலையோ என் மனசில் நீ இடம் பிடிச்சிட்ட. உன் மனசில் எப்படி இடம் பிடிக்கணும்னு தெரில, அதான் உயிரான ஃப்ரெண்ட் அடிக்க வேண்டியதாக போச்சு. அதுக்கு தான் இந்த மன்னிப்பு கடிதம். அறிவு இருக்காடா உனக்கு? லூசாடா நீ? என் ஃப்ரெண்ட் அடிச்சா எனக்கு லவ் வரும்னு எவன்டா சொன்னது? இடியட். இத பார், எனக்கு லவ்வும் வராது ஒண்ணும் வராது. எப்படி வரும்? நடு ரோட்ல எல்லாருக்கும் மத்தியில சொன்னா எப்படி வரும்? லவ் வராது, ஆனா வரும். நீ வேணா பாரு, நீ வீட்டுக்கு போவ, யார்கிட்டயும் சரியா பேச மாட்டேன், சரியா சாப்பிட மாட்டேன், சரியா தூங்க மாட்டேன். இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு நாளைக்கு வந்து சொல்லு. அப்புறம் நான் சொல்றேன் உனக்கு லவ் வருமா வராதான்னு. வரட்டா? டேய் சார் வணக்கம் சார். என்னடா? சார் இந்தாங்க சார். சார் சார் இனிமே என்ன என்கவுண்டர் அது இதுன்னு சொல்லி மிரட்டாதீங்க சார். என்னடா எனக்கே லஞ்சமா? அப்படி கூட வச்சுக்கலாம் சார். என் பெர்மிஷன் இல்லாம என் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்ததே தப்பு. அதுவும் இல்லாம எனக்கு லஞ்சம் கொடுக்கறது அதை விட பெரிய தப்பு. இனிமே இந்த பக்கம் வந்தா உண்மையிலேயே உனக்கு என்கவுண்டர். நான் ஏன் சார் இனிமே இங்க வர போறேன்? பாடி வா. ஷைனிங் எல்லாம் ஓவரா இருக்கு. முன்னாடி எல்லாம் என்ன தேடி தானா வருவ, இப்போ உன்னை வர வைக்க ஒரு ஆள் அனுப்ப வேண்டியதா இருக்கு. ஒரு ஃபோன் பண்ணுங்க, நானே வந்துடுறேன். வாயா வா. வழக்கம் போல லேட்டா? சார் வர்ற வழியில் மல்லிகைப்பூவும் அல்வாவும் கேட்டாங்க. மல்லிகைப்பூவை மதுரையிலயும் அல்வாவை திருநெல்வேலியிலும் வாங்கினியாக்க? எப்ப பார்த்தாலும் லேட்டா வந்துட்டு ஏதாவது காரணம் சொல்றதே ஒரு வேலையா போச்சு உனக்கு. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு பொம்பளை பிள்ளை சார். கல்யாணம் முடிஞ்சு ஒரே வருஷத்துல குழந்தை பிறந்துச்சா, இல்ல உன் பொண்டாட்டி புள்ளன்னு புலம்புனதுக்கு அப்புறம் குழந்தை பிறந்துச்சா? சார் குடும்பத்தை பத்தி. போய் ஸ்டேஷனுக்கு போய். ராயல் ஃபேமிலி டென்ஷன் ஆகாதீங்க, அவரை போட்டு எதுக்குன்னு வைக்கிறீங்க?
இவனுக்கெல்லாம் பாவ புண்ணியமே பார்க்க கூடாது, அடிக்கடி தட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா விட்டா நம்ம தலையிலே ஏறி உட்காந்துருவானுங்க. எதுக்கு இப்ப இவன் பேச்சு நமக்கு? நம்ம வேலையை பார்ப்போம். ஐயோ, பாம்பு பாம்பு கொத்திருச்சு. பாம்பு ஐயோ. இருக்குதே. ஐயோ ஐயோ அம்மா உள்ட்ட வச்சு கட்டிடுறேன். பார்த்துட்டேன் சார். நான் பிரேக்கை கழட்டும் போது உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு நீங்க பாம்பை போடும்போது என்கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்க. எதிரிக்கு எதிரி நன்மை சார். சரிங்க சார். சரிங்க சார்.